Today we are going to see about the construction of binary search tree. Before moving into the topic, we must know about binary tree. So let us see what is binary tree. Binary tree வந்து ஒரு hierarchical data structure. இதில் இருக்கிற எல்லா நோட்ஸுக்குமே அட்மோஸ்ட் 2 children இருக்கும். இதை லெஃப்ட் சைல்டு ரைட் சைல்டு அப்படி நம்ம ரெஃபர் பண்ணுவோம். இந்த டெக்னிக்கை மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் சயின்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. எதனாலனா இதோட எஃபிஷியன்ட் ஸ்டோரேஜ் அப்புறம் ரிட்ரைவல் ஆஃப் டேட்டா இதுக்கு இருக்கிறதுனால இதை காமனாக கம்ப்யூட்டர் சயின்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பைனரி ட்ரீ வந்து வேரியஸ் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். அது எதெல்லாம்னா இன்சர்ஷன், டெலிஷன், ட்ராவர்சல் இது எல்லாமே பைனரி ட்ரீஸோட ஆப்ரேஷன் தான். இனி இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அந்த சென்டரில் இருக்கிற 1 வந்து ரூட் நோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற 2 வந்து லெஃப்ட் சைல்டு, ரைட் சைடில் இருக்கிற 3 வந்து ரைட் சைல்டு. இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பைனரி ட்ரீ. இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு பைனரி ட்ரீனா என்னன்னு ஒரு ஐடியா இருக்கும். இனி நம்ம பைனரி சர்ச் ட்ரீயை பற்றி பார்க்கலாம். பைனரி சர்ச் ட்ரீ வந்து ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பைனரி ட்ரீ. இதில் இருக்கிற எல்லா நோட்ஸுமே ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகி இருக்கும். இதில் வந்து எப்படி நம்ம நோட்ஸை இன்சர்ட் பண்ணுவோன்னா ஸ்மாலர் வேல்யூஸ் வந்து லெஃப்ட் சப்ட்ரீயில் இருக்கும், லார்ஜர் வேல்யூஸ் வந்து ரைட் சப்ட்ரீயில் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 25 தான் இதோட சென்டர் நோட். இதில் வந்து நம்ம 20ங்கிற நோடு ஆட் பண்ணணும்னா 25ஓட கிரேட்டராக ஸ்மாலரான்னு பார்க்கணும். 20 வந்து 25ஓட ஸ்மாலர். ஸோ நம்ம அதை வந்து லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது 36ங்கிற நோடை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது 25ஓட கிரேட்டராக இருக்குது. அதனால நம்ம அதை வந்து ரைட் சைடில் ஆட் பண்ணியிருக்கோம். இனி 22ங்கிற நோடை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 25ஐ செக் பண்ணும். 25ஓட 22 ஸ்மாலர். அதனால அது லெஃப்ட்டு சைடில் தான், அந்த லெஃப்ட் சப்ட்ரீக்கு தான் வரும். அடுத்து 20 செக் பண்ணோம். 20 செக் பண்ணும்போது 22 வந்து 20ஓட கிரேட்டராக இருக்குது. அதனால இது வந்து 20ஓட ரைட் சப்ட்ரீயில் வந்து இந்த நோடு வந்து ஆட் ஆகும். இனி வந்து ஒரு பைனரி ட்ரீயை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து கொஞ்சம் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம பைனரி ட்ரீ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எலிமெண்ட் தான் எப்போவுமே இதில் வந்து ரூட் நோடாக இருக்கும். இந்த கொஸ்டினில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கிற எலிமெண்ட் வந்து 21. அதனால நம்ம வந்து 21 தான் ரூட் நோடாக எடுக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த நம்பரை இன்சர்ட் பண்ணணும். இதுக்கு அடுத்த நம்பர் வந்து 28. 28 வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 21ஓட ஸ்மாலராக கிரேட்டரான்னு பார்க்கணும். கிரேட்டராக இருக்கிறதுனால ரைட் சப்ட்ரீயில் அப்ளை ஆகுது. அடுத்தது 14 செக் பண்ணணும். 14 21ஓட ஸ்மாலர். ஸோ லெஃப்ட் சப்ட்ரீயில் அப்ளை ஆகுது. அடுத்தது 32. 32 வந்து 21ஓட கிரேட்டர், ரைட் சப்ட்ரீயில் அப்ளை ஆகும். அடுத்தது 28 பார்க்கணும். 28ஓட 32 கிரேட்டர், ஸோ ரைட் சப்ட்ரீயில் அப்ளை ஆகும். அதுக்கப்புறமா 25 வந்து 21ஓட கிரேட்டர், ஸோ ரைட் சப்ட்ரீயில் ஆட் ஆகும். 25 28ஓட ஸ்மாலர். அதனால அந்த 28க்கு லெஃப்ட்டில் நம்ம அதை ஆட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது வந்து 18 வந்து 21ஓட ஸ்மால், ஸோ லெஃப்ட்டு. 14ஓட கிரேட்டராக இருக்கிறனால ரைட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். 21ஓட 11 சின்னதாக இருக்கிறனால லெஃப்ட் சப்ட்ரீயில் ஆட் ஆகியிருக்கு. அதே மாதிரி 21ஓட 30 கிரேட்டராக இருக்கிறனால ரைட்டில் ஆட் ஆகிருக்கு. அடுத்தது 19 செக் பண்ணோம். 19 21ஓட ஸ்மாலர், அதனால லெஃப்ட். அடுத்தது 14 18 செக் பண்ணும்போது 18ஓட 19 கிரேட்டராக இருக்கிறதுனால ரைட்டில் ஆட் ஆகும். அடுத்தது 15 இதே மாதிரி செக் பண்ணிவிட்டு 18ஓட லெஃப்ட்டில் ஆட் ஆகும். தேங்க்யூ.